தங்கத்தின் விலை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு பவுன் ரூ. 55,360 வந்து விக்குது. கடந்த ஜனவரி 1ஆம் தேதி தங்கத்துடைய விலை எவ்வளோ இருந்தது அப்படின்னா, ஒரு பவுனே வந்து ரூ. 47,250 இருந்தது. 7 மாசத்துல கிட்டத்தட்ட ரூ. 8,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகி இன்னைக்கு ரூ. 55,360 இருக்கு. நம்ம வந்து ரூ. 55,000 வச்சு நம்ம வந்து ஜுவல்லரி ஷாப் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு போனோம் அப்படின்னா, அங்க வந்து செய்கூலி சேதாரம்னு சொல்லிட்டு 60,000 வந்து ரவுண்ட் பண்ணுவாங்க. ஏன்டா இந்த அளவுக்கு வந்து தங்கத்தின் விலை வந்து நாளுக்கு நாள் உயர்ந்துட்டே போகுது அப்படின்னா, உலக அளவிலேயே இந்த தங்கத்திற்கான டிமாண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனைகள்லாம் வந்து போர்கள் வந்து வரனால அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தங்க தேவைப்படுது. அதனால் வந்து அங்கே வந்து அதிகமாக வாங்கக்கூடிய ஆட்கள் வந்து அதிகமாக இருக்கனால இந்த தங்கத்தின் விலை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப உயர்ந்துட்டே போகுது. அண்ட் தென் சைனாக்காரங்கிட்ட பார்த்தீங்கன்னா சுத்தமாக தங்கமே இல்லையா, அவன் வந்து அதிகமாக வந்து அமௌண்ட் போட்டு வந்து வாங்க தயாராக இருக்கனாலே அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு வாங்கும்போது நம்ம வந்து இந்த அளவுக்கு அமௌண்ட் கொடுத்து தான் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து தங்க சுரங்கங்கள்லாம் இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் வந்து எடுக்கக்கூடிய செலவுன்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு பவுன் 47,000 அப்படின்றப்ப அந்த 47,000க்கு மேலே ஒரு 10,000 போட்டால் தான் நம்மளால் வந்து அதை வந்து எடுக்கவே முடியும் அப்படின்றனால தான் அந்த